மறுமையின் வெற்றி பெறுவதையே நோக்கமாக கொண்டும் செயல்பட்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். சூரியன் ஓய்வெடுத்து படுத்தால் உலகில் விடியல் கிடையாது. காற்று விடைபெற்று சென்றால் உலகில் உயிர் கிடையாது. தோல்வியை நினைத்து நீ சோர்ந்து விடாதே, வெற்றி கிடையாது என்று ஒவ்வொரு முறையும் மாணவிகளை ஊக்குவித்து அவர்களை இரு உலகிலும் வெற்றி பெற வழிவகுத்து கொண்டிருக்கும் எங்கள் தாயும் எங்கள் கல்லூரியின் முதல்வருமான ஃபாத்திமா மேம் அவர்களை எங்கள் நினைவை விட்டு நீங்காத எங்கள் களஞ்சியம் மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்க மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலாதீனுக்கு. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைபெற செய்வாயாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் உலாயிக ஹும் கைருல் பரியா ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹும் ஜன்னாத்து அதனின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு தாலிக லிமன் ஹஷிய ரப்பஹ். பையினா வசனம் 7-8. நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு ஸ்வாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள்தாம் படைப்புகளிலேயே மிக மேலானவர்கள். அவர்களுடைய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடத்துள்ள அதுனி என்னும் சொர்க்க சோலையாகும். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அல்லாஹும் அவர்களை பற்றி திருப்தி அடைவான், அவர்களும் அவனை பற்றி திருப்தி அடைவார்கள். தன் இறைவனுக்கு பயப்படுகிறாரே அத்தவருக்கு இந்த மேலான நிலை உண்டாகும். அல்ஹம்துலில்லாஹ். கல்லூரியின் 26ஆம் ஆண்டு விழா மற்றும் 11வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்த்திடும் அனைவரையும் வருக வருக என நான் மகிழ்வோடு வரவேற்கிறேன். கல்லூரியின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிய பெண்களுக்கென பல மதரசாக்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் கல்வியை தர உருவாக்கப்பட்டதுதான் எங்களின் கல்வி ஸ்தாபனம். அல்லாஹ்வின் உதவியால் 26வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது. அல்லாஹு அக்பர். கல்லூரியின் சிறப்பம்சங்கள். இக்கல்லூரி சிறுபான்மை மக்களாகிய நாம் உலக மார்க்க கல்வியாளர்களாக வளர்ந்து சாதனைகள் பல புரிய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இக்கல்லூரியில் படித்து பட்டம் பெற்ற ஆலிமாக்கள் எங்கள் கல்லூரியிலும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பல கல்லூரிகளிலும் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களிலும் ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இஸ்லாமிய கல்லூரி வைத்து நடத்தி வருகிறார்கள். சிலர் தங்கள் வசிக்கும் பகுதிகளில் தங்களால் முடிந்த தாவா மற்றும் மார்க்க பணியிலும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். களஞ்சியம் சையத் முகமது தம்பி இஸ்லாமிய மகளிர் கல்லூரி களஞ்சியம் சையத் முகமது தம்பி மகளிர் இஸ்லாமிய கல்லூரி மற்ற கல்வி நிறுவனங்கள் போல் வெளிநாட்டு உள்நாட்டு வாழ் மக்களின் பொருளுதவி நன்கொடை போன்ற எந்த விதமான நிதி உதவியும் பெற்று நடத்தப்படவில்லை. இது ஒரு சுயநிதி கல்லூரி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இக்கல்லூரி களஞ்சியம் ஜாகிர் ஹுசைன் அவர்களால் நடத்தப்படுகிறது. தற்போது 6 ஆசிரியர்களை கொண்டும் 2 ஆலிம்களை கொண்டும் வகுப்புகள் ஆன்லைனில் ஜூம் ஆப் மூலம் நடத்தப்படுகிறது. கல்வியின் பாதையில் நாங்கள் கடந்த 22 ஆண்டுகளாக நேரடி வகுப்புகள் தங்கும் வசதியுடன் நடத்தப்பட்டது. 2020ஆம் ஆண்டு முதல் கொரோனாவுக்கு பிறகு ஆன்லைன் வகுப்பாக மாற்றப்பட்டது. இதனால் வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களிலிருந்தும் உள்ளூர் வாசிகளும் முக்கியமாக குடும்ப பெண்களும் இந்த ஆன்லைன் மூலமாக பயன்பெறுகிறார்கள். ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடத்தப்பட்டாலும் எங்கள் கல்வி தரத்திலும் பாடத்திட்டத்திலும் தேர்வு நடத்துவதிலும் அதன் தரத்தில் எந்த சமரசமும் செய்யப்படுவதில்லை. இணையவழி ஆன்லைன் ஜூம் ஆப் மூலமாக காலை 10 மணி முதல் 12 மணி வரை மற்றும் 2 மணி முதல் 5 மணி வரை எவ்வாறு நேரில் தனித்தனி ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்படுமோ அதுபோல் தனி கவனம் செலுத்தி நேரில் வீடியோ மூலம் வகுப்புகள் எடுக்கப்படுகிறது. வாட்ஸ்அப் மூலம் பாடங்களை அனுப்பாமல் நேரடியாக எடுத்து கேட்கும் சந்தேகங்களை நேரடியாகவே தெளிவுபடுத்தி வருகிறோம்.
3 மாத வகுப்புகளும் 6 மாத வகுப்புகளும் 1 வருட டிப்ளமா என்கிற முபல்லிகா வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம். இக்கல்லூரியில் ஒவ்வொரு வருடமும் கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. இதுவரை 26 ஆண்டுகள் கோடைக்கால பயிற்சி முகாம் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இதுவரை ஒவ்வொரு ஆண்டிலும் நேரடி வகுப்பில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 150 மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் தற்போது ஆன்லைன் வகுப்பு மூலமாக ஒவ்வொரு ஆண்டிலும் 30 மாணவிகள் கலந்து கொள்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் 15 நாட்களில் கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நேரடி வகுப்பு மூலம் அந்த மாணவி மட்டுமே பயன்பெறுகிறார்கள். இன்றோ ஆன்லைன் வகுப்பு மூலமாக படிக்கும் மாணவி மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் இந்த வகுப்பை ஆர்வத்துடன் கவனித்து பயன்பெறுகிறார்கள். இந்த கோடைக்கால வகுப்புக்கென தனி பாடத்திட்டங்கள் சிறப்பு புத்தகமாக இக்கல்லூரியின் ஆசிரியர்களாலும் மாணவிகளாலும் உருவாக்கப்பட்டுள்ளது. 2 வருடம் படிக்கக்கூடிய பாடங்கள் சுருக்கமாக எளிய முறையில் தொகுக்கப்பட்டுள்ளது. கோடைக்கால வகுப்புகளுக்கு இறுதி ஆண்டு மாணவிகளை கொண்டு பாடம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயான் சொற்பொழிவு. மாணவிகளுக்கு பேச்சு திறமைக்காக வாரம் 1 முறை மதரசாவில் சொற்பொழிவு நடைபெறுகிறது. இதன் மூலம் அவர்களுக்கு பேச்சுத்திறன் அதிகரிக்க வாய்ப்பாக உள்ளது. குடும்ப பெண்களுக்கான தனிப்பட்ட முறையில் மார்க்க உரையும் மாணவிகளால் நடத்தப்படுகிறது. இன்னும் மாணவிகளின் ஆர்வத்தை தூண்டுவதற்காக மட்டுமல்லாமல் அவர்களின் அறிவுத்திறனையும் மேம்படுத்துவதற்காக பயான் போட்டிகள் நடைபெறுகிறது. பாடத்திட்டம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அஹ்லாக் என்ற இஸ்லாமிய நற்பண்பும், அகிதா என்ற இஸ்லாமிய கொள்கையும், சீரா என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறும், தப்சீர் என்ற குர்ஆனின் விளக்கமும், தஜ்வீத் என்ற குர்ஆனின் உச்சரிப்பும், லுகத்துல் அரபியா என்ற அரபு இலக்கணமும் போன்ற பாடத்திட்டங்களுடன் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. முஹம்மது முஹைதீன் ஆலிம் அவர்கள் மாணவிகளுக்கு இஸ்லாமிய அறிவியல் மற்றும் ஹதீஸ் கலைகள் மற்றும் அஹ்லாக் பாடங்களை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். மேலும் முஹம்மது இக்பால் ஃபிர்தௌசி அவர்களும் அகீதா மற்றும் சஹாபாக்களின் வரலாறு, சஹாபிய பெண்களின் வரலாறு, நபிமார்களின் வரலாறு மற்றும் இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடு சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கல்லூரியின் வருங்கால திட்டங்கள். இக்கல்லூரி இதுவரை 525 ஆலிமாக்கள் படித்து பட்டம் பெற்றுள்ளனர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தெளிவான கல்வியுடன் அனுபவமிக்க சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பல பகுதிகளிலும் சின்ன சின்ன கிராமங்களிலும் இருந்து கூட நமது ஆலிமாக்களை மறுமை நாள் வரை உருவாக்க வேண்டும் என்பது எங்களது உயரிய நோக்கமாகும். இன்ஷா அல்லாஹ். ஆமீன். ஹதீஸ். உங்களில் சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் ஒரு பெண் கல்வி கற்பது அந்த குடும்பத்திற்கே சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரும் தங்களின் பெண் மக்களை உலக கல்வி மட்டும் அல்லாமல் மார்க்க கல்வியும் கற்க செய்யுங்கள். அவர்களை தொடர்ந்து தவா பணிக்கு அனுமதியுங்கள். இந்த மதரசாவை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த என் மாமி அவர்களுக்கும் எனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழிநடத்தி செல்லும் என் கணவர் அவர்களுக்கும் எப்பொழுதும் என்னை சோர்ந்து போக விடாமல் ஊக்கம் தரும் என் பிள்ளைகள் அவர்களுக்கும் உடன்பிறவா சகோதர சகோதரிகளான ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றியை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸ்வாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். முஃமின்களே, பொறுமையுடன் இருங்கள், இன்னல்களை சகித்து கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த மகளிர் இஸ்லாமிய கல்லூரி இதன் லட்சிய பணியில் மென்மேலும் வளர்ந்து அல்லாஹ்வின் மார்க்க கல்வியை அதிகமான மக்களுக்கு வழங்க செய்து இரு உலகிலும்
வெற்றியை எதிர்பார்த்து கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்தவளாக எனது ஆண்டருக்கே நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நமது களஞ்சியம் மகளிர் கல்லூரியின் ஆண்டறிக்கையை மிக சிறப்பாக எங்களுக்கு சமர்ப்பித்த ஃபாத்திமா மேம் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. மார்க்க கல்வியை கற்க பெரிதும் ஆர்வம் காட்டுவது இன்றைய இளம் பெண்களா அல்லது குடும்ப பெண்களா என்ற தலைப்பின் கீழ் களஞ்சியம் மாணவிகளின் பட்டிமன்றம் ஒன்று நடைபெற உள்ளது. இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக சையது ராபியா உஸ்தாதா அவர்களையும் இளம் பெண்கள் தான் என்னும் கருத்தில் பேசுவதற்காக தஸ்னீம் களஞ்சியம் உஸ்தாதா மற்றும் ஜுஹைஃபா உஸ்தாதா அவர்களையும், குடும்ப பெண்கள் தான் என்னும் கருத்தில் பேசுவதற்காக ஹப்சத் உஸ்தாதா மற்றும் ஆயிஷா உஸ்தாதா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். எலும்புகளாலையும் இருக்குது. அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தோற்றத்தையும் கொடுத்துருக்கிறான். ஆனா மனிதன் தோற்றத்தை வச்சுதான் மனிதர்களுக்குள்ள வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும், ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு உண்மையிலே கல்வியில தான் இருக்குது. அப்பேற்பட்ட கல்வியை பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய பட்டிமன்ற தலைப்பும் அமைஞ்சிருக்குது. முன்னொரு காலத்துல பெண் கல்வி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாத தூரத்துல இருந்துச்சு. இங்க நிறைய பேர் இருப்பீங்க அல்ஹம்துலில்லாஹ், வயதானவர்கள் கிட்ட கேட்டா தெரியும். அவங்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக மாற்றினாங்க? பருவ வயதை அடைஞ்சிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டக்கூடிய மக்களாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த சூழலெல்லாம் இன்னைக்கு தகர்த்து எரிஞ்சிட்டு பெண்கள் வெளியில் மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, உலக கல்வியாக இருந்தாலும் சரி கற்றுக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். சரி, இப்போ கல்வி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை கற்றுக்கக்கூடிய ஆர்வம் பெண்களுக்கு மத்தியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இன்னைக்கு தலைப்பு அமைஞ்சிருக்குது. அதாவது இன்றைய சூழலில் மார்க்க கல்வி கற்பதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள் இளம் பெண்களா அல்லது குடும்ப பெண்களா அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு பட்டிமன்றத்துடைய டாபிக். இங்க என் முன்னாடி 2 அணியினர் இருக்கிறாங்க. என்னுடைய ரைட் சைடில் உள்ள அணியினர் மார்க்க கல்வி கற்பதில் பெரிதும் ஆர்வம் காட்டுபவர்கள் இளம் பெண்கள் தான் அப்படிங்கிற தரப்புல பேச வந்திருக்காங்க. அதுல யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தஸ்னீம் களஞ்சியம் உஸ்தாதாவும் ஜுஹைஃபா உஸ்தாதாவும் வந்திருக்கிறாங்க. இல்லை இல்லை, மார்க்க கல்வி கற்பதில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் குடும்ப பெண்கள் தான் அப்படிங்கிற தரப்புல பேசுறதுக்காக ஹப்சத் உஸ்தாதாவும் ஆயிஷா சித்திகா உஸ்தாதாவும் வந்திருக்காங்க. வாங்க இன்ஷா அல்லாஹ் இனிதே இந்த காரசாரமான விவாதத்தை ஆரம்பிக்கலாம். முதலாவதாக மார்க்க கல்வி கற்பதில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் இளம் பெண்கள் தான் அப்படிங்கிற தரப்புல பேசுறதுக்காக தஸ்னீம் களஞ்சியம் உஸ்தாதா வராங்க. இதுல
الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ்வின் பெயரை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். மார்க்கக்கல்வியை கற்பதில் பெரிதும் ஆர்வமுடையவர்கள் குடும்ப பெண்களே அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இப்ப பேசிட்டு போன சகோதரி பட்டிமன்றம் பேச வந்தாங்களா இல்ல எங்களை கேலி செய்ய வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆஹா, ஆரம்பமே அதிரடியா இருக்கே. அவங்களுடைய ஆரம்பமே ஒரு பழமொழியில் தான் ஆரம்பித்தார்கள். 5இல் விளையாதது 50இல் விளையாதான். இந்த பழமொழியை நடுவர் அவர்களே, இந்த பழமொழியை 5இல் விளையாதது 50இல் விளையும் என்று மாற்றி காட்டக்கூடியவர்களே எங்களுடைய குடும்ப பெண்கள். அதற்கு சில உதாரணங்களை கூறுகிறேன் நடுவர் அவர்களே. குடும்ப பெண்களாக இருந்து கொண்டு எந்த ஒரு வயது வரம்பும் பார்க்காமல் எத்தனையோ வயது முதிர்ந்த குடும்ப பெண்கள் நம்முடைய களஞ்சிய மதரசாவில் ஆலிம் பட்டம் வாங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு வயது ஒரு தடையாகவே இருந்ததில்லை நடுவர் அவர்களே. இன்னும் நம்முடைய களஞ்சிய மதரசாவின் முதல்வரே ஒரு குடும்ப பெண் தானே நடுவர் அவர்களே. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அருமையா சொன்னீங்கம்மா. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, இப்ப இங்க வந்திருக்க பட்டம் வாங்க வந்திருக்கிறவங்க அதிகமாக பட்டம் வாங்குபவர்கள் இளம் பெண்களை விட குடும்ப பெண்கள் தான் நடுவர் அவர்களே. இருங்கம்மா, ஒரு ஓட்டிங் வச்சு பாத்துருவோம். ஏமா, நீங்க பட்டம் வாங்க வந்திருக்க எத்தனை பேர் குடும்ப பெண்களா வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் கை தூக்குங்களேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைரன். உங்களுடைய வாக்குகளுக்கு நீங்க கண்டினியூ பண்ணுங்கம்மா. நடுவர் அவர்களே, உங்களை பார்த்தா கூட இப்ப குடும்ப பெண்ணாகத்தான் தெரிகிறது. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாடி நீங்க இப்ப பார்த்த விஷயத்த ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்க நடுவர் அவர்களே. அதுக்கப்புறமா சகோதரி சொன்னாங்க, குடும்ப பெண்கள் மாவு அரைக்கிறதுக்கும் தேங்காய் பால் புளியறதுக்கும் தான் லாயக்குன்னு. மாவு அரைக்காம இவங்கெல்லாம் எப்படி தோசை இட்லி சாப்பிடுவாங்க நடுவர் அவர்களே?
இன்னும் தேங்காய் பால் பிழியாமல் இவர்களால் எப்படி அடையும் பாயசமும் சாப்பிட முடியும்? கரெக்டாக சொன்னீங்கம்மா. இன்றைக்கு பெரும்பாலான இளம் பெண்கள் சாப்பிட்ட தட்டை தூக்கி வைக்கிறதுக்கு கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் குடும்ப பெண்கள் சூப்பராக கல்வி கற்கிறதுல ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. நல்லா கேட்டீங்க நடுவர் அவர்களே. என்னதான் மாவை அரைச்சு ஊற்றினாலும் தேங்காய் பாலை பிழிந்தாலும் எங்களுடைய குடும்ப பெண்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கணுங்கிறதுல ஆர்வமுடையவர்களாக தான் இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி மிக அருமையாக சொன்னாங்க. அவங்கள போல ஒரு குடும்ப பெண்ணை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி சவால் விட்டு சென்றார்கள். நடுவர் அவர்களே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுங்கம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் முடியும் போது என்ன வயது நடுவர் அவர்களே? இவ்வளோ சொல்லிட்டீங்க, இதையும் சொல்லிருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயதும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 40 வயதும். அப்போ இவங்களுடைய வயது டிஃபரன்ஸ் 15 வருடங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வரும்போது எத்தனை வயது நடுவர் அவர்களே? இதற்காவது பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு அப்ப 40 வயசுமா? 40 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்தம் கிடைக்கும் போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வயது 55. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹி ஹிரா குகையில தங்கி இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கையாலேயே உணவை தயார் செய்து எடுத்துட்டு வருவாங்களாம். இதை பார்த்தா அல்லாவே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சலாம் சொன்னதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட சொல்லி அனுப்புறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்றாங்க. அது மட்டுமா நடுவர் அவர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாவே சொர்க்கத்திலே ஒரு முத்து மாளிகையும் தயார் செய்து வைத்திருக்கிறேன் அப்படி சொல்றாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய 55வது வயசுல அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு உறுதுணையா இருந்திருக்காங்க நடுவர் அவர்களே. இது மட்டுமா நடுவர் அவர்களே, அன்றைய சஹாபிய பெண்கள் மார்க்க கல்வி கத்துக்கிறதுக்கு வெட்கப்பட்டதே கிடையாதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். மார்க்க சட்டங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளும் வரையில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார்கள். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களின் கல்வி ஆர்வத்தை பற்றி இப்படி சான்றளித்துள்ளார்கள். அன்சாரி பெண்கள் பெண்ணினத்தில் சிறந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் வெட்கப்பட்டு கல்வியை கற்காமல் இருந்ததில்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற இளம் பெண்கள் எதற்கு வெட்கப்படணும் எதற்கு வெட்கப்படக்கூடாதுன்னே தெரியாமல் இருக்காங்க நடுவர் அவர்களே. கரெக்டா சொன்னீங்கம்மா. இன்னைக்கு இளம் பெண்கள் அழகான முறையில மார்க்க கல்வியை கத்துக்கிறாங்க. ஆனா அதை பிறருக்கு எட்டி வைக்க சொன்னா ரொம்ப வெட்கப்படக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. அதே இது இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்கு, ரீல்ஸு இதெல்லாம் போட சொன்னோம்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் அவங்க தான் ரெடி பண்ணுவாங்கம்மா. இன்னும் அன்றைய சஹாபிய பெண்கள் மட்டும் வெட்கப்பட்டு மார்க்க கல்வியை கற்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நமக்கு அநேகமான சட்டங்கள் தெரியாமலே போயிருக்கும் நடுவர் அவர்களே. உண்மைதாம்மா. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வருடம் 2024. இன்ஷால்லா சீக்கிரமே 2025 சந்திக்க போறோம். இப்போ அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்காத சட்ட திட்டங்களா? அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுனாலதான், வெட்கப்படாம அனைத்து விஷயங்களையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுனாலதான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த அளவுக்காவது நம்ம இன்றைக்கு இருக்கிறோம். இதிலிருந்து இவங்களுடைய கல்வி ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பெண்கள் கல்வி கற்பதில் ஒரு கை பார்த்து விடுவார்கள் என்று சான்றளித்துள்ளார்கள். நீங்களும் எங்களுக்கு இதே தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அவர்களில் ஒருவரையாவது உதாரணம் காட்ட முடியுமா என்று கேட்டார்கள். நான் இத்தனை பெண்களின் உதாரணம் காட்டியுள்ளேன். எனவே மார்க்க கல்வியை கற்பதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள் குடும்ப பெண்களே என்று கூறி எங்களுக்கே தீர்ப்பளியுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். குடும்ப பெண்கள் தரப்புல பேசின அப்சத் உஸ்தாதா அவங்களுடைய வாதத்தை சிறப்பான முறையில் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தவங்க என்னடா இவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க உஸ்தாதா இன்ஷால்லா பேசலாம். மார்க்க கல்வி கற்பதில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் இன்றைய இளம் பெண்கள் தான் அப்படிங்கிற தரப்புல பேசுறதுக்காக ஜுஹைஃபா உஸ்தாதா வராங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. எங்கள் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின்பால் நிலைப்படுத்திருக்க செய்வாயாக. ஆமீன். விண்ணுக்கு விண்மீனையும் மண்ணுக்கு மனிதர்களையும் படைத்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேச சகோதரி இளம் பெண்களை எதிர்க்கிறேன்னு சொல்லி கிளம் பெண்கள் மாதிரியே பேசிட்டு போயிட்டாங்க நடுவர் அவர்களே. அது என்னம்மா கிளம் பெண்கள்? டிக்ஷனரியிலே இல்லாத வார்த்தையை சொல்றீங்க. கிளம் பெண்கள்னா எங்களுடைய அகராதியில வயதான பெண்கள் நடுவர் அவர்களே. ஓஹோ, நமக்கெல்லாம் வயசே ஆகாதுன்ற என்னமாமா உங்களுக்கு? ஆகதான் நடுவர் அவர்களே செய்யும். இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் இல்லையா? இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. இளமையில் கற்கக்கூடிய கல்வி கல்வெட்டுல பொறிக்கப்பட்ட எழுத்தை போன்றது. அதாவது இளமையில கற்கக்கூடிய கல்வி எப்படி கல்வெட்டுல எழுதக்கூடிய எழுத்து ஒருபோதும் அழியாதோ அதே போன்றுதான் என்ன வயதானாலும் சரி இளமையில் கற்கக்கூடிய கல்வி ஒருபோதும் அழியாது. அது மட்டும் இல்லாம இன்னும் எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கு நடுவர் அவர்களே. குடும்ப பெண்களை எதிர்க்கிறதுக்கு லூத் நபியுடைய மனைவியா இருக்கட்டும், நூஹ் நபியுடைய மனைவியா இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணாங்க? இஸ்லாத்தை எடுத்துரைக்கும் போது மார்க்க கல்வியை உடனே ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கல்வி அறிவை எடுத்து வைக்கும் போது ஏற்றுக்கொள்ளாம என்ன பண்ணாங்க? அவங்களுடைய கூட்டத்தின் பக்கம் போகக்கூடியவங்களா தாங்க இருந்தாங்க நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உள்ள குடும்ப பெண்களையும் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா அதே மாதிரிதான் நடுவர் அவர்களே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு நன்மையான விஷயங்களுக்கு, மார்க்க விஷயங்களுக்கோ பயானுக்கோ அழைத்தா குறுக்கு வலி, கால் வலி, இடுப்பு வலின்னு சொல்லி 1000 காரணங்களை அடுக்குவாங்க நடுவர் அவர்களே. சகோதரி பேசுற ஆர்வத்துல குறுக்கு எது கால் எதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா நன்மையான விஷயங்களை அழைக்கும் போது இந்த மாதிரி 1000 காரணங்களை சொல்லி அந்த நேரத்துல தான் எங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் வர்றாங்க, அந்த நேரத்துல தான் டீ போடணும், அந்த நேரத்துல தான் உணவு தயார் செய்யணும்னு சொல்லி 1000 காரணங்களை அடுக்கக்கூடியவங்க தான் நடுவர் அவர்களே குடும்ப பெண்கள். அதே இளம் பெண்களை கூப்பிட்டு பாருங்க, ஓடோடி வருவாங்க நடுவர் அவர்களே. ஏமா, எனக்கும் இதுல ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மதர்சாவில் இருந்து தாவாக்கு போனோம்னா மக்கள் என்ன செய்வாங்க? என்னைக்குமா நடக்குது, எந்த மணிக்குமா நடக்குது இப்படிலாம் கேட்பாங்க. எந்த இடத்துல, எத்தனாவது மாடி இப்படிலாம் கேட்டுட்டு கடைசியில் போய் பயான் நினைக்கி பார்த்தா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா கொஞ்சம் இளம் பெண்கள் அதில் முயற்சி பண்ணதான் செய்கிறாங்க கஷ்டப்பட்டு. இப்பயே தீர்ப்பை கொடுத்துடாதீங்க நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரி வருத்தப்படுவாங்க. இன்னும் இப்போ உள்ள குடும்ப பெண்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, எனக்கு முன்னாடி பேச சகோதரி சொன்னாங்க, சில பெண்கள் இருக்காங்க, எனக்கு முன்னாடி பேச சகோதரி சொல்லிட்டு போனாங்க, நாங்க தான் குடும்பத்தை வழி நடத்துறோம், கல்வி கற்பதுல பெரிதும் ஆர்வம் காட்டுவது குடும்ப பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனாங்க. யார் சொன்னா நடுவர் அவர்களே? இன்றைக்கும் சில பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கும் சில குடும்ப பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, செல்போனை காமிச்சு அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய பெண்களை தான் நடுவர் அவர்களை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துலலாம் நிலாவை காமிச்சு சோறு ஊட்டிய காலம் போய் இன்னைக்கு செல்போனை காமிச்சு சோறு ஊட்டுற காலம் வந்துருச்சு நடுவர் அவர்களே. நீங்க குழந்தைங்களுக்கு சோறுட்டுறதை பத்தி சொல்றீங்க. இன்னைக்கு பெண்கள் சீரியல் பார்த்துக்கிட்டு அந்த சீரியல்ல வர, அதாவது பெரும்பாலான பெண்கள் எப்படி இருக்காங்க? சீரியலை பார்த்துட்டு சீரியல்ல பிரேக் விட்டாதான் கணவர்களுக்கே சோறம்மா. அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, இஸ்லாத்தை 18வது நபரா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்ணா இருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு மார்க்க விஷயத்துல உதவி செஞ்சிருக்காங்கன்னா, ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது ரசூலுல்லாஹ்க்காக உணவு தயாரித்து கொண்டு போகக்கூடிய பெண்ணா இருந்தாங்க. போற வழியில எதிரிகள் அவங்களுடைய காலடி தடத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்களுடைய கல்வி அறிவின் காரணத்தினால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி ஆட்டு மந்தைகளை போக விட்டுட்டு பின்னாடி அவங்க போகக்கூடியவங்களா இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் கிட்ட இருவாருடையவங்கன்ற ஒரு பேரையே வாங்கியிருக்காங்க நடுவர் அவர்களே. ஒரு இளம் பெண்களா கல்வி அறிவு இருக்க போய் தானே நடுவர் அவர்களே அவங்க அந்த பேரை வாங்கினாங்க. சரியா சொன்னீங்கம்மா. இன்னும் யௌமலா லில்ல இல்லா லில்லுஹு என்ன, அதாவது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நிழலே இல்லாத அந்நாள்ல, எந்த நாள்ல? நிழலே இல்லாத அந்த மறுமை நாள்ல அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றான். யாருக்குன்னு சொன்னா ஷாபுன், இளைஞருக்கு. எப்படிப்பட்ட இளைஞருக்கு? அல்லாஹ்வின் வழியில. எப்படிப்பட்ட இளைஞருக்குன்னா, அல்லாஹ்வின் வழியில அல்லாஹ்வுக்காக எப்படின்னா இறைவனின் உடைய வழியில
வழியில அல்லாவின் வழியில வணக்க வழிபாடுல ஈடுபடக்கூடிய இளைஞருக்கு கொடுக்குறேன்னு சொல்றான் நடுவர் அவர்களே. அந்த இடத்துல ஒன்றும் குடும்ப பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லலை இல்லையா, இளைஞருக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்றான். இது மட்டும் இல்லாம இன்னும் ரசூலுல்லாவே சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு நஃபிலான நோன்பு நோற்பதா இருக்கட்டும், உபரியான விஷயங்களை செய்யறதா இருக்கட்டும், இவங்க இளம் பெண்கள் அதாவது யார்கிட்டயும் அனுமதி கேட்டு செய்ய தேவையில்லை. ஒரு குடும்ப பெண்ணா இருந்தா கணவனிடம் அனுமதி கேட்டுதான் நோன்பு நோக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாவே என்ன சொல்ல வராங்க, இளம் பெண்களுக்கு தான் மார்க்க விஷயத்துல நன்மை செய்யறதுல அதிக நன்மைகளை பெற முடியும்னு சொல்லி ரசூலுல்லாவே சொல்றாங்க நடுவர் அவர்களே. இன்னும் அதாவது எனக்கு முன்னாடி பேசுற சகோதரி சொல்லிட்டு போறாங்க, இங்க பட்டம் வாங்க வந்த மாணவிகள் அனைவருமே குடும்ப பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நடுவர் அவர்களே. அவங்க சிந்திக்காம பேசிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. அதே கேள்வியை இங்க உள்ள அனைத்து மாணவிகள்கிட்டயுமே நான் கேட்கிறேன். இங்க வந்த மாணவிகள் அனைவருமே படிக்கும் போது இளம் பெண்களா தான் நடுவர் அவர்களே இருக்காங்க. பட்டம் வாங்க வரும்போதுதான் அவங்க குடும்ப பெண்களா இருக்கிறாங்களே தவிர படிக்கும் போது அவங்க இளம் பெண்களா தான் நடுவர் அவர்களே படித்தாங்க. நீங்க சொல்றது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா நான் இப்போ ஓட்டிங் வைக்க விரும்பல. இதுல இருந்தே தெரியுதா நடுவர் அவர்களே, மார்க்க கல்வியை கற்பதுல பெரிதும் ஆர்வம் காட்டுவது இளம் பெண்கள் தான் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாடி பேச சகோதரி உங்களை பார்த்து சொன்னாங்க, உங்களை பார்த்தா ஒரு குடும்ப பெண் மாதிரி இருக்கா. அவங்க ஐஸ் வச்சுட்டு போயிருக்காங்க நடுவர் அவர்களே. உங்களை பார்த்தா குடும்ப பெண் மாதிரி இல்ல நடுவர் அவர்களே, உங்களை பார்த்தாலும் இளம் பெண் மாதிரி தான் நடுவர் அவர்களே இருக்கு. எனவே நாங்க பேசுறதெல்லாம் எங்களுடைய வாதத்தை வச்சிருக்கோம், நீங்க எங்கள் பக்கம் தான் தீர்ப்பளிப்பீங்கன்னு நம்பி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போற போக்கில் எல்லாரும் என்னையும் லைட்டாக இழுத்து விட்டுட்டு போயிடுறாங்கம்மா எல்லாத்துலேயும். சரி ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இளம் பெண்கள் தான் மார்க்க கல்வி கற்கிறதுல அதிகம் ஆர்வம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பேசின சகோதரி பேசி முடிச்சுட்டாங்க. அதாவது அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக நம்மளுடைய இந்த பட்டிமன்றத்துடைய கடைசி பேச்சாளரான ஆயிஷா சித்திக் ஹவுஸ் தான் வராங்க. மார்க்க கல்வி கற்பதில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள் குடும்ப பெண்கள் தான் அப்படிங்கிற தரப்புல பேசுறதுக்காக ஆயிஷா சித்திக் ஹவுஸ் தான் வந்திருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து தனது ஆட்சியை அர்ஷின் மீது அமைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழனைத்தும் என்று கூறியவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். மார்க்க கல்வியில் அதிக ஆர்வம் காட்டுவது இளம் பெண்களா குடும்ப பெண்களா? இளம் பெண்கள் தான் அப்படின்னு பேசினதை விட குடும்ப பெண்கள் மீது அதிகமான குற்றச்சாட்டுகளை சாத்திட்டு போனாங்க எதிரணியில் இருக்கக்கூடிய சகோதரிகள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்குமே இளம் பெண்களை கூப்பிட்டா யாருமே வரதில்லையா, குடும்ப பெண்களை கூப்பிட்டாதான் வராங்களாம். இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, ஒவ்வொரு மார்க்க நிகழ்ச்சிகளிலுமே ஒவ்வொரு ஜும்மாவுடைய பயான்களுமே இன்னைக்கு இளம் பெண்களை விட குடும்ப பெண்கள் தான் ஒரு கையில குர்ஆனையும் ஒரு கையில குழந்தையும் தூக்கிட்டு வராங்க. ஏன் இந்த சபையில கூட இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது இளம் பெண்களை விட குடும்ப பெண்கள் தான். லாஸ்டா பேசின ஸ்பீக்கரே குடும்ப பெண் தான், தெரியுமா உங்களுக்கு? அதையே அவங்க மறைச்சு இந்த மாதிரி பேசுறாங்க நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நூஹ் நபியுடைய மனைவிக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினா, லூத் நபியுடைய மனைவிக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினா அப்படின்னு சொன்னாங்க. நூஹ் நபியுடைய மனைவிக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டல, லூத் நபியுடைய மனைவிக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டல அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை காட்டுறானோ அவங்களுக்கு தானே நேர்வழி கிடைக்கும். நம்ம நாடுறவங்களுக்குலாம் நேர்வழி கிடைச்சிடாது இல்லையா? உங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்றேன். யாருமே பெற்றிராத ஒரு மனக்கொடைய ஒரு சஹாபிய பெண்மணி பெற்றாங்க. அவங்க யாருன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? அவங்களுக்கு சொன்ன பதில் தான் நீங்களே சொல்லிருங்க. சரி, ஓகே. அவங்க தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க கிட்ட ஒரு ப்ரொபோசல் வருது, நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ சொல்றாங்க, எனக்கு உங்களுடைய செல்வம் வேண்டாம், உங்களுடைய செல்வாக்கு வேண்டாம், உங்களுடைய கோத்திரம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க, நான் அதையே மனக்கொடையாக பெற்றுக்கொண்டு உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அது வேற யாரும் இல்லை நடுவர்களே, அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவா மாத்தி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு இளம் பெண், ஒரு பெண்ணுக்கு மார்க்க கல்வியில எந்த அளவுக்கு அறிவும் தெளிவும் இருந்திருந்தா அவங்களால இந்த அளவுக்கு ஒரு முடிவை எடுத்திருக்க முடியும். நம்ம நினைக்கலாம், அன்னைக்குள்ள சஹாபிய பெண்கள்லாம் இப்படி இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு குடும்ப பெண்கள் அப்படி இருக்காங்களா, இன்னைக்கெல்லாம் யாருமே அப்படி கிடையாதுமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க இன்னைக்கு பாருங்க, எங்களுடைய களஞ்சியம் மதரசாவிலேயே
இளம் பெண்களுடைய சேர்க்கையை விட குடும்ப பெண்களுடைய சேர்க்கை தான் இன்னைக்கு அதிகம். இளம் பெண்கள் வராங்க, படிக்கிறாங்க, பாதியிலே போயிடுறாங்க. ஆனா குடும்ப பெண்கள் அப்படி கிடையாது நடுவர்களே. நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெளிவு பெற வரையும் அவங்க அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க நடுவர்களே. அது மட்டும் இல்லாம முன்னாடிலாம் ஒரு நிலைமை இருந்துச்சு, நீங்க படிச்சா போதுமா, எங்களுக்கு எதுக்கு கல்வி, நாங்க இந்த வயசுல படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சொல்லுவாங்க முன்னாடிலாம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்லாம் சொல்லி ஒரு பழமொழிலாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப பெண்களுமே அவங்க பிள்ளைகளுக்கு நிகராக போட்டி போட்டுக்கொண்டு படிக்கக்கூடிய நிலைமையை இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு யாராலையுமே அதை மறுக்கவே முடியாது நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாம அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி அவங்க சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி நமக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு 6 வயசுல திருமணம் ஆச்சு, 8 வயசுல 9 வயசுல குடும்பம் நடத்தினாங்க, 18 வயசுல விதவையானாங்க அப்படிங்கறதா நமக்கு தெரிஞ்ச வரலாறு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி மட்டும் கிடையாது, இஸ்லாமிய பெண்கள்னாலே அவங்க சீக்கிரமா திருமணம் முடிச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க படிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்குது. ஏன் எதிரணியில இருக்கக்கூடிய அந்த சகோதரி கூட குடும்ப பெண்களை பத்தி அப்படியான ஒரு பிம்பத்தை தான் ஏற்படுத்திட்டு போனாங்க. ஆனா நான் சொல்றேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பத்தி இன்னொரு ஒரு பக்கம் இருக்கு. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க மிகச்சிறந்த ஒரு ஸ்காலரா, மல்டி டேலண்டட் உமனாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பத்தி கேட்டோம்னா 10 கேள்வி கேட்டாலும் அதை டக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த கவர்னரா இருந்திருக்காங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இதுக்கு முன்னாடி பேசின சகோதரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஒரு இளம் பெண் லிஸ்ட்ல தானே வச்சுட்டு போனாங்க. நீங்க என்ன அவங்கள குடும்ப பெண்ணா மாத்துறீங்க? நடுவர் அவர்களே, திருமணம் ஆயிட்டாலே அவங்க குடும்ப பெண் தான், பொறுப்புகள் வந்துருது இல்லையா, அப்புறம் எப்படி அவங்க இளம் பெண்களாக இருக்க முடியும்? சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு வருவேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சிறந்த ஸ்காலரா இருந்திருக்காங்க, ஒரு மிகப்பெரிய கவர்னரா இருந்திருக்காங்க, வரலாற்று பேராசிரியராக இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட எல்லா வழக்குகளும் வருமா, அவங்க கிட்ட அந்த நேரத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட தான் வருமா. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி தீர்ப்பளிச்சாங்களோ அதே போல அப்ப உள்ள மக்களுக்கு தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணால சமூகத்தையும் கவனிக்க முடியும், குடும்பத்தையும் கவனிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமா இருந்தவங்க தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னைக்கு எங்களுடைய குடும்ப பெண்கள் அப்படி இல்லையா நடுவர் அவர்களே? இன்னைக்கு எங்களுடைய குடும்ப பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் கவனிக்கிறாங்க, குடும்பத்தையும் கவனிக்கிறாங்க, கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கையும் செய்யறாங்க, தன்னுடைய மாமனார் மாமியார் எல்லா பொறுப்புகளையும் பார்த்துக்கிட்டு மார்க்க கல்வியும் சேர்த்து படிக்கக்கூடிய குடும்ப பெண்களாக தான் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு அதை யாராலையும் மறுக்க முடியாது. இத்தனை பொறுப்புகளோட நான் இளம் பெண்களை பார்த்து கேட்கிறேன், இத்தனை பொறுப்புகளோட இளம் பெண்களால மார்க்க கல்வியை படிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது நடுவர்களே. அவங்களால நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்கிறதே இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலான விஷயமா தான் இருக்கு. இத்தனை பொறுப்புகளோட அவங்க எப்படி மார்க்க கல்வியை கத்துக்குவாங்க? அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னாங்க, முன்னாடி எல்லாம் அதாவது இளம் பெண்கள் குடும்ப பெண்கள் குழந்தைகளை நாங்க போனை கொடுத்து கெடுக்கிறோமா. இது எவ்வளவு பெரிய அபத்தம். ஒரு பெற்றோர்களுக்கு நாங்களாவது ஒரு ரைம்ஸ் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு போனே ஹேண்டில் பண்ணவே தெரியாது. எங்க அம்மாலாம் ஒரு போன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, போன் அட்டன் பண்ணுவாங்க, பேசிட்டு வைப்பாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அப்படிதான், போனெல்லாம் ஹேண்டில் பண்ணவே தெரியாது. அவங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுக்கறதே உங்களை மாதிரியான இளம் பெண்கள் தான். நீங்க தான் குடும்ப பெண்களை கெடுக்கிறீங்க. ஆனா இவங்க சொல்றாங்க இளம் பெண்கள் தான், குடும்ப பெண்கள் தான் தங்களுடைய பிள்ளைகளை கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வேற வச்சுட்டு போனாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக தான் இன்னைக்கு அநேகமான குடும்ப பெண்கள் இருக்காங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மதாஉத் துன்யா அல் ஹைரு மதாஇத் துன்யா அல் மர்வாத்து ஸாலிஹாத். இந்த உலகம் முழுவதுமே செல்வம் தானா, அதுல சிறந்த செல்வம் என்ன தெரியுமா, ஒரு சாலிஹான மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட தரஜாத்துல தான் இன்னைக்கு எங்களுடைய குடும்ப பெண்கள் இருக்காங்க. கடைசியா இன்னொரு குற்றச்சாட்டை வேற வச்சுட்டு போனாங்க, இன்னைக்கு குடும்ப பெண்களால நஃபிலான நோன்பை கூட கணவன்ட்டு அனுமதி பெற்றுதான் அவங்களால வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த குடும்ப பெண்களால இபாதத்துகளையே செய்ய முடியாது அப்படின்லாம் குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு போனாங்க. நான் ஒரு தரஜா சொல்றேன், அந்த தரஜாத்தை இளம் பெண்களாகவே இருந்தாலும் அவங்க குடும்ப பெண்கள்ன்ற நிலைக்கு வந்தாதான் அடைய முடியும்.
ஒரு பெண் தொழுது நோன்பு நோற்று தன்னுடைய கற்பை காப்பாற்றி தன்னுடைய கணவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடந்தானா சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள் வழியாகவும் அந்த பெண் நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட குடும்ப பெண்களாக தான் இன்னைக்கு எங்களுடைய குடும்ப பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு மறுக்கவே முடியாது. இன்னும் ஏராளமான உதாரணங்களை உங்களுக்கு முன்னாடி சொல்லலாம். ஆனா இருந்தாலும் அதற்கு இந்த ஒரு பட்டிமன்ற மேடை பத்தாது நடுவர்களே. நீங்க எங்களுக்கு தான் தீர்ப்பளிக்கணுன்ற நிர்பந்தத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இருந்தாலும் இறைவன் நீங்க எங்களுக்கே தீர்ப்பளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் 4 பேருமே அவங்களுடைய வாத திறமையை சிறப்பான முறையில் வச்சுட்டாங்க. முதலாவதாக பேசிய சகோதரி வந்து அவங்க பேசினதுல இருந்து ஒரு உதாரணத்தை கொடுத்தாங்க. யாரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து கொடுத்தாங்க. ரெண்டாவது பேசிய சகோதரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி சொன்னாங்க. மூன்றாவதாக பேசிய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி சொன்னாங்க. நான்காவதாக பேசிய சகோதரி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி சொன்னாங்க. இப்போ நபித்தோழியர்களுடைய வரலாறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிற உதாரணம் எக்கச்சக்கமா குவிஞ்சு இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ கல்விக்கு வருவோம். அல்லாவும் சரி அவனுடைய தூதரும் சரி ஆண்களுக்கு தனி கல்வி பெண்களுக்கு தனி கல்வி அப்படின்லாம் நம்மளுக்கு எங்கேயுமே வலியுறுத்தினது கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது தலபுல் இல்மி ஃபரீலத்தன் அலா குல்லி முஸ்லிம், கல்வி என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு கட்டாய கடமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அந்த கல்வியை நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். ஒரு முஸ்லிமுக்கு தொழுவது எப்படி ஒரு கட்டாய கடமையோ நோன்பு நோற்பது எப்படி ஒரு கட்டாய கடமையோ ஜகாத் ஹஜ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறங்களேன், இதெல்லாம் எப்படி ஒரு கடமையா நம்மளுக்கு இருக்குதோ அதே மாதிரி தான் கல்வியும் நம்ம கண்டிப்பா கத்துக்கக்கூடிய ஒரு கடமையில இருக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனோம்னா கல்வி இருந்தால் மட்டும்தான் இந்த தொழுகை நோன்பு ஜகாத்து போன்ற அனைத்து சட்டத்திட்டங்களையும் நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். தெளிவா தெரிஞ்சாதானே நம்மளுடைய வாழ்க்கையில் அதை அமல் செய்ய முடியும். அப்ப கல்விங்கிறது ஒரு கட்டாய கடமையா தான் இருக்குது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது பொறாமைப்படுற விஷயத்துல சொல்லியிருக்கிறாங்க. பொறாமை அப்படிங்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றமாக தான் இருக்குது, ஒரு பாவம். சரிங்களா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலேயே வந்து 2 நபர்களுக்கு வந்து விதிவிலக்காக்கி இருக்கிறாங்க. முதலாவது நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு செல்வத்தை வழங்கி அவர் நல்ல முறையில செலவு செய்வார். 2வது மனிதர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு கல்வி ஞானத்தை கொடுத்து அதில் அவர் நீதியாளராகவும் இருந்து பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்கள். இந்த 2 பேரையும் பார்த்து பொறாமைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாயிஸ் அளிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்துல வாழ்றது மட்டும் பத்தாது, நம்ம மரணிக்கும் போதும் நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? முஸ்லீமாக தான் இருக்கணும். அப்படி முஸ்லீமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது, நம்ம அதை பின்பற்றினாலே போதும். அல்லாஹ் தஆலா சொல்லும்போது குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், அதாவது நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், இன்னும் முஸ்லிம்களாகவே மரணிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்கெல்லாம் யோசிக்கலாம், என்ன இன்னைக்கு பட்டிமன்ற டாபிக் வந்து கல்வியை பத்தி தானே இருக்குது, நடுவர் என்ன மரணத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த உலகத்துல வாழும்போது முஸ்லிமாகவே வாழணும், மரணிக்கும் போதும் முஸ்லிமாகவே மரணிக்கணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில 3 விதிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். முதலாவது விதிமுறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மார்க்க கல்வியை கத்துக்கிறணும். 2வது கற்றதன்படி நம்ம செயல்படணும். 3வது அதை பிறருக்கு எத்தி வைக்கணும். இந்த 3 விஷயங்கள் நம்மளுக்கு இருந்தாலே இந்த உலகத்துடைய அனைத்து விஷயங்களையும் நம்மளுடைய கையில இருக்கிற மாதிரி தான். அப்ப அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சொர்க்கத்தையுமே வந்து லேசாக்கி கொடுக்க தான் செய்யறோம். சரி, இப்ப பட்டிமன்றத்துடைய மையம் அதாவது கடைசி தீர்ப்புக்கு வந்து வருவோம். மார்க்க கல்வி கற்பதில் அதிகம் ஆர்வம் காட்டுபவர்கள் இன்றைய இளம் பெண்களா அல்லது குடும்ப பெண்களா? இதுதான் நம்ம பட்டிமன்றத்துடைய டாபிக். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் 4 சகோதரிகளுமே பேசி முடிச்சுட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இளம் பெண்களா குடும்ப பெண்களா?
பெண்களா இளம் பெண்களா? நிறைய பேர் பேசுறப்ப யோசிப்பாங்க குடும்ப பெண்கள் தரப்புல தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, இன்றைய சூழல்ல 2 பேருமே சரிக்கு சமமா போட்டி போட்டுக்கொண்டு நம்மளுடைய மார்க்க கல்வியை கத்துக்கிற ஆர்வத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ இளம் பெண்கள் வந்து அவங்களுடைய தாய் தந்தைக்கு ஒரு உதாரணமா இருக்கிறாங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, நான் படிக்கலம்மா நீயாவது படி. நிறைய பெற்றோர்கள் அப்படித்தானே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு வழிவகுறது விதமா இளம் பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி குடும்ப பெண்களும் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? நான் படிக்கலம்மா நீயாவது படி. அந்த நிலையெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு ஓம் படிப்பு உனக்கு, ஏன் படிப்பு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்க கல்வி கத்துக்கிறதுல அதிகம் ஆர்வமுடையவர்களாக தான் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப 2 தரப்பினருமே இன்னைக்கு வந்து பட்டிமன்றத்துல வெற்றியாளர்கள் தான். சரிங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து அல்லாஹ் தாலா கிட்ட வந்து கல்வி ஞானத்தை அதிகமா கொடுடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுட்டு, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அதாவது இளம் பெண்களாக இருந்தாலும் சரி குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தாலா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த மார்க்கத்தை சிறப்பான முறையில கத்துக்கிட்டு நாமளும் அதை செயல்படுத்திட்டு பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களாக தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே இருக்கணும். கடைசியில ஒரு வார்த்தையை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை முடிச்சுக்கிறேன். அதாவது தாயின் மடியில் இருந்து மண்ணின் மடி செல்லும் வரை அனைவருக்குமே கல்வி என்பது ஒரு அவசியமான விஷயமா தான் இருக்குது. அதை நம்மளுடைய மனசுல வந்து எல்லாருமே ஆழமா பதிய வச்சுக்கிறணும். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. இன்னும் அவன் நமக்காக தயார் செய்து வைத்துள்ள ஜன்னத்துல் ஃபிர்தௌஸான உயர்ந்த சொர்க்கத்தில் நம் அனைவரையும் நுழைய செய்வானாக என்று பிரார்த்தித்து, இத்துடன் இந்த பட்டிமன்ற வாதத்தை நாங்கள் அனைவருமே அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு செய்கிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். சிறப்பாகவும் மிக அழகாகவும் பட்டிமன்றத்தை நிகழ்த்திய அனைத்து உஸ்தாதாக்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. சலித்து வாழ்வது வாழ்க்கை அல்ல.